ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 3 இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இல்லஸ்ட்ரேஷன் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 2014 ABC Limited gives options to its cash management personnel to take either cash to 10,000 shares or 1,005 cash. அதாவது ஜனவரி 2011 ABC Limited gives options to its key management personnel to take either cash equivalent to 1,000 shares or 1,500 shares. Minimum service period is 2 years and the share must be kept for 3 years. The fair value of the shares are as follows. ஷேர் ஆல்டர்னேட்டிவ் ஃபேர் வேல்யூ இருந்துச்சுன்னா 102, கிராண்ட் டேட் ஃபேர் வேல்யூ 113 இருந்திருக்குது. ஃபேர் வேல்யூ ஆன் 31/11/12 120 132. எம்ப்ளாயி வந்து எக்ஸசைஸ் தேர் கேஷ் ஆப்ஷன்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் இயர் 22. இப்போ என்ன ஒரு குழப்பம் அப்படின்னா, நம்ம இடத்துல கணக்கு வந்து ரொம்ப ஈஸி தான். கிராண்ட் டேட் வந்து 1/1/2021 2 வருஷம் வச்சிருக்குன்னு சொல்றாங்க. அதாவது 1,500 ஷேர்ஸ் ஆர் 1,000 SAR ரெண்டு விஷயத்தை சொல்றாங்க. ஒன்று இதில் போயிருங்க, 1,000 1,500 ஷேர்ஸு, இன்னொன்று வந்து 1,000 ஆப்ஷன், அதானே 1,000 ஷேர்ஸ் ஆர் 1,500 ஷேர்ஸ். கேஷ் ஈக்குவல்ட்டு 1,000 ஷேர்ஸ்க்கு ஒரு கேஷ் ஈக்குவல்ட்டு வாங்கிக்கோ, அல்லது 1,500 ஷேர்ஸை வாங்கிக்கிட்டாங்க. அவர் வந்து கேஷ் ஆப்ஷனே போயிடாது. கேஷ் ஆப்ஷனே போடுறதுனால ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு நம்ம என்ட்ரி போடும் பொழுது 31 டிசம்பர் 2011 என்ட்ரி போடுறோம் இல்லைங்க. அப்போ எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டேட்டா 80,000 எப்படி போடுறீங்க ஒரு கேள்வி வருது. சார் நீங்கள் வந்து 1,10,000 தானே போட்டீங்க. அப்போ 1,13,000 ரெண்டாவது பார்த்தா என்ன வரும்? தப்பாக தானே வரும். 1,13,000 வகுத்து 2 போட்டால் 56,000 தானே வரும். இல்லை இப்படியாச்சும் போட்டால் 1,53,000 போட்டு 2ஆல் வகுத்தா 76,000. பட் எதுக்குமே சம்மந்தம் இல்லாமல் 80,000 போட்டுங்களா? இப்போ தான் மேப்புக்கு வரேன். லிசன் வெரி கேர்ஃபுல்லி. அதாவது சாதாரணமாக இந்த கணக்கு ரொம்ப ஈஸியான கணக்கு, ஆனால் கொஞ்சம் மைனூட்டாக கவனிக்க தப்பு அடிச்சிடும். அப்போ ஃபஸ்ட் இயர் 31/12 என்ன நடந்திருக்குது அப்படின்னும் போது அதோட வேல்யூ வந்து 120 இருக்குது. கிராண்ட் ரேட் விடுங்க, கிராண்ட் ரேட் அன்னைக்கு ஃபேர் வேல்யூ ஷேர் ஆல்டர்னேட்டிவ் வித் ரெஸ்ட்ரிக்ஷன் அதோட ரேட்டு இதை ரேட் கொடுத்து தான் எல்லாமே போட்டாச்சு. இப்போ 113 கேஷுக்கும் 102 வந்து ஷேருக்கும் போட்டு 1,52,000 ரூபாய், 53,000 ரூபாய். அப்போ இது 1,53,000 ரூபாய், இது 1,13,000 ரூபாய், இது மைனஸ் 40,000 ரூபாய். இது வந்து ஸ்ப்ரெட் டு 2 இயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பட் இங்கே ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 120 ரூபா ஆயிடுச்சு. 120 ரூபா 1000 ஷேர்ஸ், அப்போ 1,20,000 ரூபாய் இன்ட்டு 1/2. ஏன்னா ஒரு இயர்ஸ் தான் கம்மிட் ஆகிடுது. அப்போ ஃபர்ஸ்ட் இயர்ஸ் மட்டும் நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுறோம். அப்போ இந்த வந்து லைபிலிட்டி கேஷ் ஆப்ஷன் போனோம்னா எஸ்பிபி லைபிலிட்டி எவ்வளோ தான் தந்தாங்கன்னு வேறு 60,000 தந்தாகணும். பட் இந்த 40,000 நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டீங்க முன்னாலேயே. அந்த டிஃப்ரெண்ட் 40,000 நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணலாம். SBP ரிசர்வ், இதுதான் ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸ்பென்சஸ். ஏன் சார் இந்த 20,000 கேட்கக்கூடாது? இந்த 20,000 இஸ் அ ரிசர்வ் விச் இஸ் யூஸ்டு ஃபார் ஷேர் ஆப்ஷனாக இருந்தால் அந்த ஆப்ஷன் வந்துருக்கும். அப்போ அந்த ஷேர் ஆப்ஷன் எடுக்கிறாங்க, இந்த 2 வருஷம் எக்ஸ்பென்சஸ் நீங்கள் என்ன செஞ்சாகணும்? நம்ம ரிப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ இபி எக்ஸ்பென்ஸ் 60,000 போகிறது கூட என்ன செய்யணும்? 80,000 போகணும். அப்போ 31/12/2012 என்ன போடணும் அப்படின்னா அந்த வருஷமும் நம்ம என்ன செய்யணும்? அதே தான். ஸோ இபி எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெட்டார் எவ்வளோ ஆச்சு? அந்த ஃபேர் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஃபேர் வேல்யூ எவ்வளவு? 132. அப்போ 1000 இன்ட்டு 132 இன்ட்டு 2/2. அப்போ 1000 இன்ட்டு 132 வகுத்தல் இன்ட்டு 2/2 1,32,000 ரூபா. ஆல்ரெடி எவ்வளோ ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறீங்கன்னா கேள்வி. ஸோ ஆல்ரெடி எக்ஸ்பென்சஸ் ரெக்கக்னைஸ் பண்ணது 60,000. அப்போ 72,000. அப்போ 2 SBP liability வந்து 72,000 to SBP
ரிசர்வ் வந்து 20,000 அந்த எக்ஸ்பென்சஸ். ஸோ மொத்தம் 92,000. சரி, இதுதான் வந்து எக்ஸ்பென்சஸ் ரெகக்னைஸ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் நல்லா கவனிச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்குரிய எக்ஸ்பென்சஸ் ரெகக்னைஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த கேள்வி என்னென்னா, லைபிலிட்டி கொடுத்தாங்கல்லவா, நம்ம பேமெண்ட் கொடுத்தாங்கல்ல, அப்போ கொடுக்கும்போது 31/12 தான் அதை கொடுப்போம். ஏன்னா எஸ்பிபி கேஷாக தானே செட்டில்மெண்ட் சொல்லிக்கிறாங்க. அப்போ எஸ்பிபி லயபிலிட்டி அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ், கேஷாக தான் பே பண்ண போகிறீங்க. அப்போ லைபிலிட்டி மட்டும் தான் எடுத்துக்கணும். 72,000 + 60,000, அப்போ 1,32,000. அடுத்தது சொல்ல புரியுதுங்களா? அப்போ 1,32,000 மட்டும் நான் செட்டில்மெண்ட் பண்ண போகிறேன். இப்போ எஸ்பிபி ரிசர்வ் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றது ஒரு கேள்வி. சரி, எல்லாருமே இந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணுவாங்க. என்னன்னா எஸ்பிபி ரிசர்வ் அப்போ அப்படியே தான் இருக்குமா? ஒரு கேள்வி வரும்ல, இப்போ எல்லாத்துக்குமே அந்த கேள்வி வந்தாங்க இல்லை. இந்த கேள்விக்கு பதில் அங்கேயே சொல்லிக்கிறோம். இல்லை சார், ஃபஸ்ட்டு நம்ம போட்டது எல்லாமே கரெக்டாக இருக்கும். இந்த 40,000 போடலாம், கணக்கு தப்பு. எஸ்பிபி ரிசர்வ்ஸ் என்ன சொன்னீங்க? 40,000 எப்படி போடணும்னா, ஆல்ரெடி நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணியிருந்தீங்களே இந்த 40,000 20 ஆல்ரெடி நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டீங்க இந்த 20,000. அப்போ அந்த 40,000 நம்ம என்னதான் பண்ணணும், அப்படியே வச்சுக்க முடியாது. அது நமக்கு வருமானம் தானே, நம்ம ஆல்ரெடி ரெக்கக்னைஸ் பண்ணி வச்சுட்டீங்க. அது ஆக்சுவலாக உண்மை நடந்த எக்ஸ்பென்சஸ் 1,32,000. ஆனால் நீங்கள் நிறைய எக்ஸ்பென்சஸ் பண்ணி வச்சுட்டீங்களே. அங்கே ஒரு 60, 70, 6, 132. ஆனால் 80, 92 போட்டு வச்சுட்டீங்க. 8, 7, 172. அப்போ அந்த 40,000 172 போட்டு வச்சுட்டீங்க. அப்போ 132 தான் உங்களுக்கு எக்ஸ்பென்சஸே ஆகிருக்குன்னா, அந்த 40,000 நீங்கள் என்ன செஞ்சாகணும், ரிவைஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு தான் இந்த கேள்வி. அப்போதான் பண்ணிக்கலாம். ஷேர் பேஸ்டு பேமெண்ட்ஸு ஈக்குவிட்டி வந்து நம்ம டைரக்ட் இருக்கும், அது டெபிட் ஆகிடும் டு ஏர்னிங்ஸ். அந்த 40,000 உங்களுக்கு வந்து லாபம். ஸோ அவ்வளோதாங்க கான்செப்ட். தேங்க்யூ. சரி, அப்போ அந்த 40,000 போடுங்கம்மான்னு கேட்டால் போட்டால் ரொம்ப நல்லது, போடாமல் இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் என்ன செய்றீங்க, எஸ்பிவிபி ரிசர்வ் அக்கௌண்ட் டெட்டார் டு ரிட்டர்ன்டு ஏர்னிங்ஸ் 40,000. கரெக்டாங்க.